हाई फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम वेलकम टू मधुनिशा यूट्यूब चैनल फ्रेंड्स इनके ना वीडियो पार्க்க போறீங்கன்னா संडे नुडिय फुल डे रूटीन व्लॉग தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் இந்த கிராமத்து வைக்க பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சண்டே ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது காது குத்து ஃபங்க்ஷன் அதுக்காக தான் கிளம்பிட்டு இருந்தோம் அறக்க பறக்க கிளம்பி போனோம் ஆனால் அங்கே போய் பார்த்தா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட்டே ஆகலை சரின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனோம் 2 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு எங்களை எடுத்துன்னு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மாமா வேலைக்கு போயிட்டாரு நம்ம என்ன அவசரமாக நீ வரத்துக்குள்ளே ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அங்கே போய் பார்த்தா இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்தாங்க சரின்னு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு எங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலே நம்மளுக்கு தலைவலி வந்துடும் அப்படின்றனால ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு துணியெல்லாம் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா முருகருக்கு விரதம் இருக்கிறேன் அப்படின்றதுனால அங்கே பிரியாணி போட்டாங்க பிரியாணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் வாங்கிக்கிங்க எனக்கு பிரியாணி வேணாம் நான் தோசை மாவு இருக்குது அப்படி இல்லைன்னா சாப்பாடு இருந்தால் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாப்பாவுக்கு மட்டும் ஒரு பிரியாணி வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கினாங்க நான் வந்து எனக்கு அத்தை வந்து தக்காளி சாதம் எடுத்துன்னு வந்திருந்தாங்க அது கூட வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டேன் காலையில் மதியத்துக்கும் அதுதான் நைட்டுக்கும் அதே மீதம் இருந்தது 2 பார்சல் எடுத்துன்னு வந்திருந்தாங்க அதனால் அதையே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஆட்டு வந்து நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம்ல வெளியே கட்டினா யாருனா பிடிச்சின்னு போயிடுவாங்க இல்லைன்னா நாய்கி கடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கட்டி வச்சுருந்தோம் அதனுடைய சாணியெல்லாம் இருந்தது அதெல்லாமே வாரி போட்டு அப்படியே வாசலையும் விளக்கிட்டேன் வாசல் விளக்கிட்டு இன்றைக்கி கோலமெல்லாம் போடல ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது வாசல் மட்டும் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டி பொண்ணு வந்து வாக்கிங் போகலாமா அப்படின்னு சொல்லியிருந்தா சரின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் மேலாண்டிக்காக போய் வந்து அங்கே நல்லா ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்கும் அதெல்லாம் கொஞ்ச நேரம் காமிச்சு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் பழம் இருந்தது அதையுமே ரொம்ப அழுகுனாப்பில் இருந்தது அதை ஆட்டுக்கு கொடுத்துட்டு இந்த விதை போட்டு 1 வாரம் ஆகுது இந்த கொத்தமல்லி விதை போட்டு காலையில் பார்க்குறப்போ ஒரே ஒரு துளிர் கூட இல்லை இப்போ வந்து பார்த்தா இந்த அளவுக்கு துளிர் வந்திருந்தது சரின்னு அப்படியே ஒரு 5 மணி ஆகிடுச்சி சூரியன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே குட்டி பொண்ணை அந்த வயலில் கொஞ்ச நேரம் கூட்டின்னு போய் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் விளையாட வச்சு கூட்டின்னு வந்தேன் வீட்டிலே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மழைலாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் காலாட நடந்து போயிட்டு வந்தோம் இந்த பக்கத்துலேயே ஒரு கழனி இருக்குது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது எங்கள் கழனி மாதிரி தான் வெயிலுக்கு அதுக்கும் பார்க்குறதுக்கு ஈவினிங்கில் அவ்வளோ பச்சை பசேன்னு இருந்தது குட்டி பொண்ணு அந்த குழாவை பிடிச்சிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு இருந்தா சரின்னு சொல்லிட்டு வா நான் தாத்தா வந்து கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தாத்தா பில்லு அறுத்துட்டு இருந்தாங்க மாட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு இருந்தேன் அங்கெல்லாம் கூட்டின்னு போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே விளையாடிட்டு இருந்தோம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து வந்துருந்தோம் மாட்டுக்கு பல்பெல்லாம் மாட்டி வச்சுருந்தாங்க கீழே வந்து மாட்டுக்காக தண்ணி வச்சு தொட்டி கட்டியிருக்காங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தொட்டி இல்லை ஆனால் பெருசாக அணைக்குள்ளே தான் வச்சு காமிப்போம் ஒரு சிலர் எல்லாம் மாட்டுக்குன்னு பெருசாக 2 தொட்டி மாதிரி கட்டி அது சப்போர்ட்டுக்காக சிமெண்ட்டெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க இந்த தொட்டி சின்னதாக தான் இருக்குது இதிலே மாட்டுக்கு தண்ணியெல்லாம் வச்சுப்பாங்க பார்த்துட்டு அப்படியே தாத்தா பில்லெல்லாம் அறுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாமே பார்த்துட்டு குட்டி பொண்ணை கொஞ்சம் நேரம் விளையாடி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வந்துட்டு துணியெல்லாம் காலையில் துவைச்சி போட்டு நேற்று துவைச்ச துணியை கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால அதை வந்தி வச்சுருந்தேன் அதையுமே எடுத்துட்டு நைட்டு போல் வழுக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு படம் போட்டிருப்பாங்க சண்டேனா அப்படி இல்லைன்னா சரிகமப்பா சூப்பர் சிங்கர் 2த்துல எதுனா ஒன்று பார்ப்போம் கொஞ்ச நேரம் உக்காஞ்சி பார்த்துட்டு ஒரு 8:30 மணி 9 மணிக்கு போல் படுத்து தூங்கிடுவோம் இது வந்து வெறுகு வந்து அத்தை வெறுகு வெட்டிட்டு வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க இது பக்கத்தில் இருக்கிற வெறுகு எடுத்து போட்டு வெட்டிட்டு வரேன்னு போயிருந்தாங்க நான் வந்து இந்த வெறுகெல்லாம் எடுத்து போட்டுருந்தேன் கீழெல்லாம் சரியா இது அந்த காராமணி கொடி கூட மாட்டிக்கின்னு இருந்தது அதெல்லாம் எடுத்து மேலே போட்டேன் ஏன்னா காராமணி செடி வராது குட்டி பொண்ணு அந்த காராமணினா 2 சாப்பிட்றா அப்படின்னு அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்